எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். கெத்தா வாழணும். இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 90% பேரு கெத்தா வாழணும், கெத்தா இருக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது சாப்பிடும்போது கூட ஒரு நல்ல ஹோட்டலா போய் சாப்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல ரிச்சான ஹோட்டல், அது நல்லா இருக்குதா இல்லையா அது அப்புறம். ஆனா நம்மளோட அதாவது ஒரு பணக்கார தன்மையை வெளிப்படுத்தணும். நீங்க நினைச்சு பாருங்களேன், நிறைய பேர் ஆப்பிள் ஐபோன் வச்சிருப்பானுங்க, சரிங்களா? அதாவது நல்ல பணம் காசு வச்சிருந்து அது வாங்கினீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா பணமே இல்லைனாலும் எங்கேயாவது பிச்சை எடுத்தாவது மாசம் மாசம் இஎம்ஐயாவது கட்டியாவது வாங்கி வைக்கணும், அது ஒரு கெத்தா இருக்குது அப்படிமா. ஒரு வீடியோ எடுக்க தேவைப்படுது, இல்ல வேற எதுக்காவது விஷயத்துக்கு தேவைப்படுதுன்னா அது வேற விஷயம். எனக்கு அந்த மாடல் தான் வேணுமா. இதை விட என்னன்னா அப்பப்ப ஒவ்வொரு 6 மாசம் ஒரு மாடல் விட்டுக்கிட்டே இருப்பான், அந்த மாடல் வேணும்பாங்க. சரிங்களா? நீங்க பாருங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, எனக்கு அது என்ன கேடிஎம் பைக், சரிங்களா, அப்புறம் என்ஃபீல்டு புல்லட், அந்த மாதிரி தான் வேணும்னு பிரச்சனை பண்ணி வாங்குறவங்க தான் இன்னைக்கு அதிகம். நீங்க பிள்ளைகளை அங்கேயே நீங்க விட்டுட்டீங்க, தவற விட்டீங்க. கெத்தா வாழணும் அப்படின்னு அவன் நினைக்கும் போதே 2 அறையை விட்டுருந்தீங்கன்னா, சப்புன்னு 2 விட்டுருந்தீங்கன்னா அவன் நல்லா போய் வந்திருப்பான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நம்ம பிள்ளை நல்லா வளரணும், நல்ல ஒரு நம்ம இந்த பணம் அப்படிங்கிற ஒண்ணுக்கு வந்து அவங்க ஒரு சிக்கல் இல்லாம ஒரு நல்ல வசதியான வீட்டு பிள்ளை மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர். கடைசியா பாத்தீங்கன்னா அதனாலேயே அவங்க அழிஞ்சு போய் ஒண்ணு இல்லாம போயிடுறாங்க நிறைய பேர். சரிங்களா? இந்த கெத்தா வாழணும் நீங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கனாலே கன்ஃபார்மா சொல்ல, அவங்க வாழ்நாள தலை குனிஞ்சுதான் பல இடத்துல நிற்பீங்க. தலை குனிஞ்சு 1-2 தான் சொல்ல முடியாது, பல இடத்துல வந்து இன்னும் சொல்ல போனா பிச்சையோ இல்ல கௌரவ பிச்சையோ இருக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டோம். கௌரவ பிச்சைனா எப்ப கொஞ்சம் கொடுப்பாக்கா நான் அப்புறம் தரேன் அப்படின்னு அந்த அளவுக்கு நல்ல நீங்க அவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க அவங்கிட்ட யாருக்கு உதவி பண்ணீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி செய்யறத வந்து நிற்கும். சரிங்களா? அசிங்கம், அவமானம், சரிங்களா, ஒரு சந்தோஷம், ஒரு வளர்ச்சி, எல்லாத்தையுமே வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாத்தையும் சரிசமமா பாவிச்சு வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? நான் பல இடத்துல சொல்லுவேன், ஏன் எனக்கு பெட்ல படுத்தான் தூக்கம் வருமா. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏசி ரூம்ல படுத்து அந்த பெட் நல்ல ஒரு ஹைஃபையான பெட்ல தான் தூங்குவேன், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராதுமா. அப்புறம் கடைசி வரைக்கும் அவன் தெருவில் தூங்குற மாதிரி ஆயிப்போம், அது வேற விஷயம். சரிங்களா? என்னன்னா நமக்கு எப்படி இந்த ஒண்ணு இல்லை, ஒரு பாய் போட்டு படுத்தா போதும். சரிங்களா? நான் என்கிட்ட காசு பணம் இருக்குங்கிறதுக்காக அது செய்ய வேணாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட தேவைகளை சுருக்கிக்கோங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. சரிங்களா? அதுதான் கெத்துங்கிறது. அதுதான் என்னால ஒரு 10 பிள்ளைங்க படிக்குதுன்னா அது ஒரு கெத்து. சரிங்களா? நான் வந்து ஒரு R15 பைக்கோ இல்ல புல்லட்லயோ போவேன், அது ஒரு கெத்தா? ஏங்க எதுங்க நல்லது சொல்லுங்க பாப்போம். நீங்களே கடவுளாகிறது கெத்தா, இல்ல ஒரு போய் எங்கேயா போய் வண்டி வாங்கி எடுத்துட்டு போய் டம்முன்னு உண்டு ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடஞ்சி மண்டை உடஞ்சி வர்றது கெத்தா? சொல்லுங்க பாப்போம். இப்படி பிள்ளைங்களை வளர்த்து அது ஒண்ணும் இல்லாம நாசமா போறதுதான் நம்ம பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுங்க, யாரு கெத்தா வாழ நினைக்கிறாங்களோ எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் செத்து போகாம சாவுறாங்க. அதாவது டெய்லி சாவாங்க பாருங்க. அது மாதிரி பணம் காசு இல்லாம இந்த பழச நினைச்சு நினைச்சு ஏங்கி சாவுறவங்க தான் அதிகம் பேர், தினம் சாவுறது. சரிங்களா? எல்லாத்தையும் இழந்து வெறுமையை அனுபவிப்பாங்க பாருங்க, அப்ப தெரியும் இந்த கெத்தா இருக்கிறதெல்லாம் என்னன்னு. சரிங்களா? நீங்க அந்த இதுக்கு பதிலாக ஒரு 10 பேர் வாழ்க்கையை மாத்திருந்தீங்கன்னா அந்த 10 பேர் வந்து நிற்பான் உங்களுடைய. நீங்க ஐயாவுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது, அந்த அம்மா எனக்கு உதவி பண்ணாங்க, அந்த அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வந்து நிற்பான். சரிங்களா? அவங்க யாரும் நிக்கிறானாலும் தெய்வம் நிற்கும், வாராகி அம்மா வந்து நிற்பாங்க. சரிங்களா? ஆனா நம்ம கெத்தா வாழணும்னு சொல்லி அடுத்தவனை நாசம் பண்றது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சட்டை வாங்கினா கூட அவங்கள விட நம்ம ஒரு தீபாவளிக்கே இருக்கு வச்சுங்களேன், நம்ம விலை இன்னும் கொஞ்சம் அதிகமான விலை மதிப்புள்ள சட்டை வாங்கணும். சரிங்களா? ஒருத்தன் கார் வாங்கிட்டான்னு வைங்க, அவனை விட எப்படி நம்ம பெரிய காரா வாங்குறது? ஒருத்தர் 2 மாடி கட்டி வீடு கட்டா வைங்க, அவனை விட நம்ம எப்படி கெத்தா வாழ, இது இப்ப ரொம்ப முக்கியமா சொல்லுங்க பாப்போம். எப்படி நிம்மதியா வாழ்றதுன்னு ஒருத்தரும் திங்க் பண்றது இல்லை. அப்புறம் போச்சேன்னா போகதான் செய்யும், எல்லாம் போகதான் செய்யும். சரிங்களா? அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டு, சரிங்களா, அவனை விட நம்ம இன்னும் வசதியை காட்டிக்கிறதுங்கிறது வேற. சரிங்களா? அங்கதான் பிரச்சனையே வரும். வசதியா இருக்கும், சரி ரைட்டு, நமக்கு ஒரு டாக்ஸ் அதிகமா வருது, சரி ஒரு கார் வாங்கி ஓட்டும், அவன் அப்படி நினைச்சு வாங்குவான் ஒரு காரை, ஒரு BMW கார் வாங்குவான். நம்ம எங்கேயாவது எவன்கிட்டயாவது அந்த இனிஷியல் பேமெண்ட்டுக்கே பிச்சை எடுத்து நம்ம ஒரு BMW கார் வாங்குவோம். ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? அதனால அவனுக்கு நல்லா இருக்கான், அவன் ஒரு டாக்ஸை கம்மி பண்றதுக்காக கூட இல்ல வேற எதுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு BMW வாங்குவான், ஒரு தொழில் ரீதியா வாங்குவான். நமக்கு BMW வாங்கி என்ன பண்ண போறோம்?
நமக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க போதும். சரிங்களா? இப்படி போய் ஒண்ணு இல்லாம போனவங்க தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இருப்பாங்க. கெத்து கெத்து அப்படிங்கிற ஒண்ணு வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு உதவுறதுலயும் நீங்க மனுஷனாகிய நீங்க தெய்வமாகறதுலயும் தான் இருக்குது. சரிங்களா? என்னால ஒரு 10 பேர் படிக்கலாம், என்னால 10 குடும்பம் நல்லா இருக்குது, அது உண்மையிலே நீங்க அதனால தெய்வத்துக்கு நிகரா நீங்க நிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனா இந்த கெத்த காமிக்கிற நிக்கிறாங்க பாருங்க, இவங்க எல்லாம் வாழ்க்கை சர்வநாசமாயிரும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமிகிட்ட வந்து சாமி அப்படின்னா ஒன்றும் ஆகாது. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, 4 பேருக்கு உதவுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை அற்புதமா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை இருந்து மீண்டு அழகா வருவீங்க. சரிங்க? உங்களுக்கு தேவையை குறைச்சிக்கோங்க. காசு பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஏசியை போடணும், ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும். நீங்க என்ன ஒரு சின்ன இடம் வாங்கி போடுங்க, அது உங்களுக்கு ஒரு மதிப்பு தரும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போனா அது ஒரு அமௌண்ட் வரும். சரிங்களா? நம்ம அதெல்லாம் செய்யாம சேமிப்பு அப்படிங்கிற ஒன்னெல்லாம் விட்டு கெத்தா வாழ்றதுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி நாசமா போறவன் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான். கடைசியா எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் ஐயா சாமிங்கிறவன் தான் இன்னைக்கு நிறைய பேர். சரிங்களா? அதனால அடுத்தவங்களுக்கு உதவுங்க, அது ரொம்ப நல்லது. இல்லையா தெய்வத்துக்கு ஏதாவது செய்யுங்க, அது எந்த சாமியா இருந்தாலும் சரி, அதுவும் பரவாயில்ல. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி, அவங்க மூலமா அவங்களோட ஆசீர்வாதத்தோடு நீங்க நிச்சயம் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? அந்த கெத்த காமிக்கிறதுலாம் வேணாம். அது ஒன்றும் கடைசியில் அது சாவு பயத்தை காமிச்சிட்டு போயிடும் நமக்கு. சரிங்களா? அதனால நல்லபடியா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். நம்ம நல்லபடியா பழைய காலத்து வாழ்க்கையெல்லாம் இப்ப தேவையே கிடையாது. அப்படின்னு பார்த்தா நமக்கும் அப்படிதான். சரிங்களா? ஒரு காலத்துல நானும் இந்த கெத்தா அலையணும், அப்படியே பைக் அப்படியே பறக்க விடணும் அப்படின்னு நம்மளை கடைசியில் கொண்டாந்து இப்படி உட்கார வச்சுட்டாங்க. சரிங்களா? நம்மளால சொல்றதுக்கு இருக்கோம். இன்னைக்கு ஏன் கூட அந்த சும்மா அப்படி சர்வன்னு பறக்க விடுறாங்கலாம் இன்னைக்கு எல்லாம் செத்து போயிட்டான். ஒருத்தனும் இல்லை, எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் உடம்பு முடியாம போய் எல்லாம் செத்து போயிட்டாங்க. சரிங்களா? நானாவது சொல்றதுக்கு இருக்கேன். அதனால இந்த கெத்தா வாழ்றதுங்கிறது கடைசியில வந்து ஒண்ணுலாம் போயிடும். நமக்காவது பரவாயில்ல, அம்மா வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்மளை இப்படி உட்கார வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லாம போவேன் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான். காலம் கத்து கொடுக்கும்பா. காலம் உங்களுக்கு வந்து அந்த பதிலை கொடுக்கும் போது நம்ம தாங்கிக்கிற கெப்பாசிட்டி நிறைய பேருக்கு இருக்காது. இந்த சூழ்நிலையும் காலமும் தெய்வமும் இயற்கையும் உங்களை பாரா படித்து எடுத்துரும். சரிங்களா? அதுக்கு முன்னால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால எளிமையா வாழ கத்துக்கோங்க, 4 பேருக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை அது உண்மையிலே அதுதான் கெத்து. நான் என் ரோட்ல போகும்போது சொல்லுவேன், அந்த ஐயாவால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். நான் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன். சீனிவாசனர்ல ஒரு ஐயாவால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடு தாண்டும் போதெல்லாம் அவரை நினைச்சு பார்ப்பேன். அவர் வேற ஊருக்கு போயிட்டாரு, சொந்த ஊருக்கு போயிட்டாரு. சரிங்களா? இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோடை தாண்டும் போதெல்லாம் அவர் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கும் அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா, அது நிச்சயமா காப்பாத்து. சரிங்களா? அதனால அதெல்லாம் விட்டுட்டு நல்லபடியா வாழ்றது எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வர பஞ்சமி, அதாவது 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு வந்து நம்ம கோயில்ல வந்து பஞ்சமி ஹோமமும் ராகு கேதுக்கு பரிகார ஹோமமும் இங்க நடக்குது. சரிங்களா? இது வந்து ராகு காலம், இது மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம். ராகு காலம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலமே சிறப்பு தான். அதுல நம்ம வந்து ராகு கேது பரிகார ஹோமம் பண்றோம். அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். நிறைய அதாவது மன உளைச்சல், சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாபம் இல்லாம போறது, விட்டு லாபம் வர்றது, இல்ல நஷ்டம் வர்றது, இந்த மாதிரி அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறது, நிறைய செலவாகிறது, தேவையில்லாத செலவு, சரிங்களா, நிம்மதி இல்லாம போறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதன் மூலமா தீர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி வாக்கு சொல்றது, அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கறது எல்லாமே நம்ம கோயில பார்ப்பாங்க. அது நிச்சயமா உங்களுக்கு 100% நல்லது நடக்கிறதுக்கான ஏன்னா எதனால நம்ம கெட்டு போயிட்டோம் நம்ம கண்டுபிடிச்சாதான் நல்லது எப்படிங்கறத நம்ம யோசிக்க முடியும். நல்லது நடக்க நம்ம என்ன செய்யணும்? சரிங்களா? அதனால நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும். வாங்க நம்ம சந்திப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.